வணக்கம். நந்து சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மண் பாத்திரம் மண் வாசனை வராம சீக்கிரமா விரிசலும் விடாம இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே மண் பாத்திரத்துக்கு மாறி வந்துட்டாங்க. ஏன்னா அது விதவிதமான ஸ்டைல்ல விதவிதமான வடிவத்துல அதை வடிவமைக்கிறதுனால அதனால நம்ம ரொம்ப ஈர்த்தர்றோம். அது மட்டும் இல்லாம மண் பாத்திரத்துல நம்ம சமைக்கிறது உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா மண் பாத்திர சமையல் அப்படிங்கிறது மாறி வருது. அப்படி இருக்கும்போது இந்த மண் பாத்திரத்தை எல்லாருமே பயன்படுத்த விருப்பப்படுறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனா புதுசா ஒரு மண் பாத்திரம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணும், சீக்கிரமா விரிசல் விடாம என்ன பண்றது? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விறகு அடுப்புல பயன்படுத்துறாங்க. அதனால மண் பாத்திரம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பு தான் பயன்படுத்துறோம். அதாவது ஒரே இடத்துலதான் நெருப்பு பரவுது. அதனால சீக்கிரமா விரிசல் விட்டுருது. நம்ம கையில எடுக்கும் போது எப்ப அது உடைஞ்சு விழுவுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா ஒரு மண் பாத்திரம் இப்ப வாங்கிட்டு வரீங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே நீங்க அந்த மண் பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு ஒரு டப்புல தண்ணி ஊத்தி அதை வச்சிடுங்க. அது ஒரு நாள் ஃபுல்லா அந்த தண்ணியிலே ஊறணும். அப்படி ஊறினாதான் அந்த மண்ணெல்லாம் இறுகும். இறுகி நல்லா செட் ஆயிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காவும் அந்த மண் பாத்திரம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்பதான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வெயில்ல ஒரு மணி நேரம் காய வச்சிடுங்க. இந்த மாதிரி காய வைக்கிறதுனால அந்த மண்ணெல்லாம் இறுகி நல்லா செட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இந்த சூரிய ஒளியோ கதிர் இந்த மண் பாத்திரத்துல இறங்கும். அது நமக்கு நல்ல ஒரு சக்தி கூடதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மண் வாசனை வரும். இந்த மண் பாத்திரத்துல சமைச்சீங்கன்னா அந்த மண் வாசம் சாப்பிடும் போது நமக்கு அடிக்கும். அந்த மாதிரி இருந்தா நிறைய பேத்துக்கு சுத்தமா பிடிக்காது, சாப்பிடவே விரும்ப மாட்டாங்க. அதனால அந்த வாசம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க அந்த மண் பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஃபுல்லா ஆயில் தடவிக்கோங்க. அது தேங்காய் எண்ணெயா இருக்கலாம், இல்ல சமையல் எண்ணெயா, எந்த எண்ணெயா கூட இருக்கலாங்க. அதை உள்ள ஃபுல்லா தடவிட்டு நீங்க அடுப்பை சிம்மில வச்சு இந்த வெறும் மண் பாத்திரம் தான் வைக்கணும். அதுக்குள்ள வேற எதுவுமே சமையல் செய்யவே கூடாது. அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிருங்க. சூடேறட்டும். சூடேறினதுக்கு அப்புறமா இதை அந்த மண் பாத்திரத்துக்கு தனியா வச்சிருங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போதும் போல சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மண் வாசனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. இதான் மண் பாத்திரம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.